friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிளான பீட்ரூட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நான் ஒரு 400 grams பீட்ரூட்டை எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெலிசா சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ வேக வைக்க போறோம். இதை வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு குக்கரில் வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து வேக வைக்கிறதுக்கு தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா வேகிறதுக்கு அப்புறம் தண்ணி வந்து நிறையா இருக்கும். ஸோ அதனால் ஒரு 150 ml வாட்டர் போதும். இதை வந்து நம்ம 2 விசில் வச்சு ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இது 2 விசில் வச்சு அப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை ஓப்பன் பண்ணி இப்போ பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்றது. இந்த மாதிரி இருக்கும், தண்ணி வந்து கம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ கம்மியாக இருக்குது. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இதை நான் ஸ்லோவில் வச்சுட்டு 150 grams சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் குக் பண்ண போகிறேன். இது கூட வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறேன். எப்பவுமே ஸ்வீட் வந்து நம்ம செய்யும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்வீட் வந்து ரிச்சாக தெரியும். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் கீ வந்து ஒரு 2 tablespoon ஆட் பண்ணுறேன். கீ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ரிச்சாக கூட கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு 2 tablespoon ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லோ ஃப்ளேமில் 10 minutes நம்ம இதை குக் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நடுவில், ஏன்னா இல்லைனா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம தண்ணி வந்து கீழே இல்லாத அளவுக்கு அதை நம்ம குக் பண்ணணும். மெயின் அதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த டிஷ்ஷில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் வந்து லைட்டாக இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஹை ஃப்ளேமில் 3 minutes குக் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ 3 minutes வந்து ஹை ஃப்ளேமில் தான் நம்ம வைக்கிறோம். ஏன்னா அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போயிட்டு உங்களுக்கு வந்து பீட்ரூட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஸ்டவ்வை இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் கோல்டாவோ ஹாட்டாவோ சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.